அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மட்டன் கோஃப்தா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரைடு ஆனியன் 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ரெண்டையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ இன்னொரு சேரில் மட்டன் கீமா 300 கிராம் எடுத்துக்கோங்க. பெப்பர் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பு, க்ரீன் சில்லி 3, ஆனியன் ஒரு பாதி ஆனியன் சேர்த்துக்குங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், 1 கை கொரியண்டர் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் பிரெட் க்ரம்ஸ் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், எக்கில் பாதி எக் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நம்ம ஒரு கோட்டிங்காக தான் பிரெட் க்ரம்ஸும் எக்கும் சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் பிசைஞ்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி கையில் பிசைஞ்சுக்கிடலாம். இதையே நீங்கள் சிக்கன்லேயும் பண்ணலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் நான் உருட்டிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ இதை ஆயிலில் பொரிச்சு எடுக்க போகிறோம். மீடியம் ஹீட்டில் வச்சு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரிச்சான டிஷ்ஷுங்க இது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும், லோவாகவே வச்சுக்கோங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுக்கிடலாம். இது நம்ம கிரேவியில் சேர்க்க போகிறனால ரொம்ப அதிகமாக மசாலா சேர்க்கலை. திருப்பி விட்டு குக் ஆனோடனே எடுத்துருங்க. ஏன்னா இது மட்டன்கிறனால குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. அவ்வளோதான், குக் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்து இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்ம கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பட்டை, ஏலக்காய் 3 கிராம்பு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம். 2 வதக்கின ஆனியனை நான் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். 1 நிமிஷம் அதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். ஆல்ரெடி வதக்கின ஆனியன் தான், இருந்தாலும் வாசமாக இருக்கணுங்கிறதுக்காக 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்குங்க. இதே நமக்கு நல்லா ஸ்மெல் வரும், கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம். இதில் பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி வேகிறதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். தக்காளி வதங்கிறதுக்காக தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரை வேக விடுங்க. கொஞ்சம் தக்காளி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. கிரேவி நமக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மீட் பால்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பால்ஸில் இந்த மசாலா நல்லா கோட் ஆகணும். அதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மட்டன் கோஃப்தா சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும்.
ரைஸுக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் ஆயிலில் குக் பண்ணும் போது ரொம்ப லோ ஃப்ளேமில் நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மட்டன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ரிச்சான ரெசிபி இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.